இந்த உறவுகளை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காரு இல்லையா? அடுத்து இந்த உறவுகளில் வரும்பொழுது இந்த குழந்தைகளிடம் இன்னும் கொஞ்சம் அதை பத்தி பேசும்போது, குழந்தைகளுக்கு நாம் வந்து இப்ப இந்த புத்தகத்துல வந்து பெரும்பாலும் அவர் வந்து இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்களை பத்தி தான் நிறைய பேசியிருக்காரு. இந்த புத்தகத்துல வந்து நிறையவே இந்த பாலிடிக்ஸ் பத்தி, அமெரிக்காவை பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. அதுல இந்த கல்வி முறையை பற்றியும் பொதுவாக சொல்லியிருக்காரு. அதுலயும் அந்த ஹிஸ்டரி பத்தி நிறைய அந்த போர் நடப்பது அதையெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா நாம் இப்பொழுது இந்த படிப்பு கல்வித்துறை பற்றி மற்றும் கொஞ்சம் இப்போ இன்னைக்கு பார்ப்போம். அவர் அது சொல்றாரு. கல்வி அதாவது குழந்தைகளுக்கான கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும்? இது வந்து இந்த புத்தகம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால நாம இந்த புத்தகத்துல வந்த விஷயங்கள் நிறைய வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 20 வருஷமா நாம வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனா இது வந்து அப்பவே வந்து கருத்துக்கள். அதனால இதை நாம கொஞ்சம் என்ன இன்னும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க இந்த கல்வி என்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே தவறா புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறார். அதாவது உம் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த கல்வியின் மூலமாக எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? என்கின்ற விஷயத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். அதாவது கல்வியின் நோக்கம் என்பதே நிறைய நேரம் உங்களுக்கு அது சரியாக புரியல. நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்வி என்றால் அந்த அறிவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது கிடையாது. அப்படியா? அப்படின்னா வேற என்ன கொடுக்கணும்? அறிவை கொடுக்கலாம்னா அப்படின்னா என்ன? என்ன கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். யூ நீட் டு கிவ் தி விஸ்டம். நாலேட்ஜ் கிடையாது. பட் யூ நீட் டு கிவ் தி விஸ்டம். இந்த கல்வி முறை என்பது அறிவை விட இந்த ஞானத்தை அதிகம் கொடுக்கும் ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். சரி, அப்ப சொல்றது 2க்கும் என்னங்க வித்தியாசம்? 2ம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அறிவுனா என்ன? ஞானம்னா என்ன? எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே அப்படின்னா. ஞானம் என்பது நாலேஜ் விச் இஸ் அப்ளைடு. நீங்கள் உங்கள் அறிவை உபயோகப்படுத்தும் போது அந்த ஞானம் என்கின்ற ஒரு விஷயமானது வருகின்றது அப்படிங்கிறாரு. சரி, அப்போ நம்ம வந்து எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்க வந்து அப்ப அறிவை வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த அறிவு என்கின்ற ஒரு விஷயத்தை விடுத்துட்டு இந்த ஞானம் என்கின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அறிவு என்பது தானாகவே அதில் வந்து சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறாரு. சரி, நம்ம வந்து இந்த ஞானம் அப்படி கேள்வி கேட்கிறாரு மறுபடியும். அப்ப இந்த ஞானம் என்கின்ற ஒரு விஷயத்தை விட்டு நாங்க அறிவு என்கின்ற விஷயத்துல அப்படி என்ன நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு இன்னும் புரியல. என்ன செய்கின்றோம்? என்ன தவறு செய்கின்றோம் அப்படின்னு புரியல. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன யோசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறீர்களே தவிர, எப்படி யோசிக்கணும் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? இது வந்து அவர் கேள்வி. சரி, அன்பு செலுத்துங்கிறீங்க. ஆனா எப்படி அந்த அன்பை செலுத்துவது? அதை வந்து நீங்கள் அவர்களிடம் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த அறிவை கொடுக்கும் பொழுது, நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்று மட்டுமே தான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அவர்கள் ஆம், அந்த உண்மையை புரிவதற்கு எப்படி தெரிந்து கொள்வது என்கின்ற விஷயத்தை பத்தி நீங்க வந்து அவ்வளவாக சொல்லிக் கொடுப்பது கிடையாது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு நீங்கள் எதுவும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கணும் தேவையே இல்ல. அந்த உண்மையை சொன்னீர்கள் என்றாலே போதும். அவர்களாகவே அந்த உண்மையின் மூலமாக பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் தட் நாலேட்ஜ். எல்லாருக்குள்ளும் அந்த கடவுள் இருக்கிறது இல்லையா? அவர்களுக்காகவே தானாகவே அந்த புரிதல் என்பது கண்டிப்பாக வந்துவிடும் அப்படிங்கிறாரு. அதனால கண்டிப்பா அதுக்காக அறிவு என்கின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது என்பது இல்லை. கண்டிப்பாக சிறிதளவு அந்த அறிவு என்கின்ற விஷயத்தை ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக அதை நீங்க சொல்லத்தான் வேண்டும். என்னவென்றால், நீங்கள் அந்த குழந்தையை கொஞ்சம் தானாகவே அந்த புரிதல் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும். எதற்காக அப்படின்னு சொல்றாருன்னா, அறிவு என்கின்ற விஷயம் வந்து நிறைய நேரம் அப்படியே காணாமல் போயிடும். ஆனால் இந்த ஞானம் என்கின்ற விஷயம் வந்து ஒரு பொழுதும் மறந்து போகவே போகாது. ஏனென்றால் அது
நமக்கு உள்ளே இருந்து வருகிறது இல்லையா? அதனால கண்டிப்பாக அது வந்து மறந்து போவது என்பது சாத்தியமே கிடையாது. இதுதான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால குழந்தைகளுக்கு நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை விடுத்துவிட்டு, அவர்களுடைய அந்த அவர்களால் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது டு தியர் எபிலிட்டீஸ், டு தியர் கேப்பபிலிட்டீஸ், அதை வளர்க்கும் ஒரு விஷயமாக இந்த கல்வி என்கின்ற ஒரு விஷயமானது அமைய வேண்டும் என்கிறேன். அப்படி பார்க்கணும்னா, இந்த புத்தகம் எழுதுறதுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறையவே இந்த மான்டெசரி சிஸ்டம் வந்திருக்குது. நிறையவே இந்த வேற்று விதத்தில் கல்வி சொல்லிக் கொடுக்கும் விதம் இருக்கிறது. ஹோம் ஸ்கூலிங் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது குழந்தைகளுக்கு வந்து பாடல் மீது மிகவும் ஆசை இருக்கணும். கர்நாடிக் மியூசிக்ல இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் சிங்கரா மாறணும்னு கண்டிப்பாக இப்ப நெறைய பெற்றோர்கள நானே பார்க்கிறேன். அதாவது தே ஆர் ஜஸ்ட் அலோவிங் தியர் கிட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும். கண்டிப்பா போகணுங்கள. வீட்ல இருந்தே அவர்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு வராங்க. அதேபோல சோ அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, அவர்கள் எதில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறீர்களோ, அதற்கு ஊக்குவியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்களுடைய பொதுவான இந்த கல்வி முறையில அது வந்து இல்லை. ஆ அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கவே இருக்க மாட்டேங்கிறீங்க. அது நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க. அந்த அன்பு என்கின்ற விஷயத்தை எப்படி ஒரு மற்றவர்களும் பகிர்வது, இந்த சுயநலம் இல்லாத அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதை கற்றுக் கொடுக்கிறது யூ வில் பிகம் தட் ஹைலி இவால்வ்ட் சொசைட்டி. ஒரு மேன்மையான ஒரு சமுதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்குவீர்கள். எதுன்னு எப்படின்னா எல்லா பிறப்புகளும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இட் வில் பிகம் அ பிளெஸ்ஸிங். ஒரு குழந்தை பிறக்குது அந்த ஒரு இடத்துலனாலே இட் வில் பிகம் அ கிரேட் பிளெஸ்ஸிங். அம்மாக்களா இருந்தாலும், குழந்தைகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஆம், நல்ல ஒரு விதத்தில் அவர்கள் பாதுகாப்பாக நடத்தப்படுவார்கள். அப்படி ஒரு பொதுவாக போற்றப்படுவார்கள், கொண்டாடப்படுவார்கள். இதுதான் கடவுள் சொல்லும் ஒரு விஷயம். அதனால அதுங்க வந்து வன்முறை என்கின்ற ஒரு விஷயமே இருக்காது. யாரும் யாரையும் ஒரு ஆளுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் வராது. அது மொத்த அந்த சமுதாயத்தின் நோக்கே ஒரு மேன்மையான ஒரு நோக்கோட இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது குழந்தைகள் வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து அ அந்த காடுகளை அழிக்காதன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்னும் அது பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஓசோன் ஓட்டை வந்து சரி பண்றதுக்காக நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னமோ ஒரு நெறைய இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் தொடர்ந்து நீங்கள் செய்வது தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லையா? அதனால குழந்தைகள் மாற்றம் வேண்டும் என்று கேட்கும் விஷயங்களுக்கு அதில் அதற்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசியுங்கள். அதாவது அந்த தலைமுறை அவர் வந்து அந்த ஆத்தரஸ்ன்னு சொல்றாரு. சரி, இதெல்லாம் சொல்றீங்க. அப்ப நாங்க எங்களுடைய குழந்தைகளுக்கு எத சொல்லிக் குடுக்கணும்? என்ன சொல்லிக் குடுக்கணும்? அப்படி எப்படி சொல்லிக் குடுக்கணும் கேட்கும்பொழுது, முதலில் அவர்களை ஒரு ஆன்மாக்களாக நடத்த ஆரம்பியுங்கள். அது உடம்பாக பார்க்காமல், மனதாகவும் பார்க்க இன்னும் ஜஸ்ட் ஃபீல். கிவ் தெம் தட் இம்பார்ட்டன்ஸ். இது அவர் சொல்லும் விஷயங்கள். அவர்கள் இந்த உடலில் வந்திருக்கும் அந்த ஒரு ஆன்மா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த முதல்ல இந்த ஆன்மா என்கிறது என்ன? இட் இஸ் அன் அன்லிமிட்டெட் திங். இந்த உடலுக்குள் வரும்பொழுது, அது பிறக்கும் பொழுது, அந்த அன்லிமிட்டெட்ல இருந்து லிமிட்டெட் ஆக ஒரு விஷயத்துக்கு வரும்போது, அதுக்கு அழுகை வருது. நீங்க ஏன் அந்த அழுகை வரும்பொழுதே, அது வந்து ஒரு 2 அடி குடுக்குறது, இல்ல அந்த குழந்தைய வந்து தாயிடமிருந்து எடுத்து அப்படியே ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சு வெயிட் பத்தி பார்க்கறது, இல்ல கழுவுறது அது இதுன்னு என்று எதற்கு உடனடியாக அதை செய்கிறீர்கள்? கொஞ்சம் நேரம் அந்த தாய் கிட்ட தானே அந்த குழந்தை அத்தனை மாத காலமாக எவ்வளவு மணித்துளி நேரம் செலவு செய்து அதற்கு கூட கொஞ்சம் நேரம் அந்த அரவணைப்பை கொடுத்தால் தான் என்ன ஒரு சின்ன விஷயம். இப்போ ஆனா நிறைய நடக்குது. இது வந்து அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின விஷயங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சமுதாயமும் நிறையவே மாறிட்டு இருக்கு. நாமும் அந்த மேன்மையான ஒரு இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதனால குழந்தைகள் அவர்கள் பார்க்கும் எல்லாவற்றையும் கண்டிப்பாக அந்த
ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் அந்த அனுபவத்தில் இருப்பதை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து ஏன் ஆஹ் ஆம், அந்த அன்பை அந்த முதல் பார்வையிலேயே அவர்கள் அந்த முதல் ஸ்பரிசத்திலேயே ஏன் அவர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து கற்றுக்கொள்கிறார்கள். அந்த கற்றுக்கொள்ளும் விதயத்தை நீங்கள் முதலிலிருந்தே அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்களிடம் சேர்க்க வேண்டும். அந்த அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களா, இந்த படிப்பினை என்பது, இந்த சொல்லிக் கொடுப்பது என்பது அந்த பெற்றோர்களோ அல்லை சுற்றி இருக்கும் அந்த குழு யாராக இருந்தாலும் சரி, அந்த முழுமையான அந்த சமுதாயமே மொத்தமாக இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. அதனால நீங்க வந்து குழந்தைகளுக்கு, குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த உடலை பற்றின விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அதில் எதுவும் அதை பற்றி வெட்கப்பட வேண்டுமோ, இல்லை டோன்ட் ஃபீல் எம்பராஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. உடம்பு எப்படி செயல்படுகின்றது, அதில் ஒவ்வொன்றிற்கும் என்ன ஒரு மிகப்பெரிய பங்கு என்ன இருக்கிறது, அவர்களே அந்த உடலை எப்படி பார்த்துக் கொள்வது, எல்லாம் சொல்லிக் கொள்வது, அந்த தொடுவது எல்லாமே, எல்லாவற்றையும் பற்றி அந்த சரியான ஒரு ஆஹ் செய்தியை அவர்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறாரு. சரி, என்ன சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஏன் குழந்தைகளுக்கு அந்த கல்வி அதாவது பள்ளிகளில் ஏன் நீங்கள் வந்து அவர்களுக்கு ஓடுதல் ஆடுதல் என்கின்ற விஷயத்தில், சங்கீதத்தில் வரும் அந்த சந்தோஷத்தை பற்றி, அவர்கள் புதுமையாக ஏதேனும் உருவாக்கி இருந்தால் அதில் இருக்கும் அந்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கும் அந்த அற்புதங்களை பற்றி, இதையெல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் போற்றி புகழ்ந்து பாட மாட்டேன்றீர்கள் அப்படிங்கிறாரு. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதுதான் நம்முடைய ஆன்மாவின் அந்த உணர்வின் மூலமாக வெளிப்படுத்தும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதற்குத்தான் நாம் வந்து நிறையவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதெல்லாமே குழந்தைகளிடம் தானாவே இயல்பாகவே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த மேக்ஸ் சொல்லி கொடுத்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் குறித்து புதிதாக எதையும் கிடைத்து அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதும் சரிதான். அதனுடன் அவர்களுடைய அந்த உள்ளுணர்வை எப்படி அவர்களால் ஐ மீன் அதெல்லாம் ரொம்பவே சுலபமாக உணர்வார்கள். ஆனால் அதற்கு எப்படி காது கொடுத்து கேட்க வேண்டும், அதற்கு தியானத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா, அதை நாம் வந்து அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்கள் அந்த உள்ளுக்குள் அவர்கள் தோன்றும் அந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் விஷயம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு எந்தெந்த விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இது எல்லாமே நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அது வந்து சும்மா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்காம, ஒரு மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், அதில் வந்து ஒரு கான்செப்ட், இது வந்து இதன் கரு இதுதான், இந்த கான்செப்டை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அதனுடன் பல்வேறு விஷயங்களை நாம் அதனுடன் ஒரு கோர்வையாக சேர்த்து மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை வெகு இலகுவாக அதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அதைத்தான் சொல்றாரு. சரி, புதுசா வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, இப்ப 3 விஷயத்தை நடுநிலையாக கொண்டு அதை சுற்றி உங்களுடைய கல்வியை வையுங்கள் அப்படின்னு. என்ன முதல் விஷயம்னா, முதல்ல வந்து இட் இஸ் அவேர்னஸ். அதாவது புரிந்து கொள்ளுதல். உங்களுடைய சோல்க்கு என்ன தேவை, அந்த உணர்வுகளை பற்றி. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அடுத்து ஹானஸ்டி, நேர்மை. இது அதாவது என்ன ஹானஸ்டி என்று பார்த்தோம்னா, நாம் நமக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக ஒரு உண்மையாக இருக்கின்றோம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நாம் நம்ம மட்டும் இல்ல, நாம் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு கடமைப்பட்டிரும், எந்த அளவுக்கு மற்றவர்களும், அதாவது நம்ம இந்த சமுதாயமாக கூட்டாக இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த கடமைகளை பற்றி அவர் சொல்றாரு. ஸோ இந்த 3ஐ வைத்து நீங்கள் வந்து உங்களுடைய கரிக்குலம் உருவாக்கினீங்கனால போதும். கண்டிப்பாக குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டியதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு. சரி, நீங்கெல்லாம் சொல்றீங்க, ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம்
கேள்வி இருக்கிறது. சரி, நான் வந்து கற்பனை பண்ணி பார்க்க போறேன். என்னெல்லாம் நீங்க சொல்ற இந்த 3 விஷயத்த வச்சு, இன்னும் என்னெல்லாம் நாம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். சரி, என்ன முதல்ல வந்து நம்ம வந்து நேர்மை பத்தி சொன்னோம். சரி, அப்படின்னா அதுல வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம்? மற்றவர்களை எப்படி நல்ல விதமாக நடத்துவது? நாம் எப்படி மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து நடப்பது? எப்படி மற்றவர்கள் எதுவும் தப்பு ஹவ் டு பி மோர் டாலரண்ட். அப்புறம் மற்றவர்களை எப்படி நாம் துன்புறுத்தாமல் இருப்பது? மற்றவர்களை எப்படி நாம் நமக்கு சரிசமமாக பார்ப்பது? இதெல்லாமே நாம் வந்து இந்த நேர்மை என்கின்ற ஒரு விஷயத்தில் நாம் கற்றுக்கொடும். சரி, ஓகே. இன்னும் நீ சொல்லுப்பா. நீ நல்லா சொல்ற. இப்ப நல்லா நீயே நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. சரி, இப்போ நம்ம இந்த நம்பிக்கை இருக்கே, ஆஹ் எப்படி நாம் நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது குழந்தைகள் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து அனுபவித்து புரிந்து கொள்ளும் விஷயங்கள். அதனால நீங்கள் வந்து நீங்க நிறைய வந்து இந்த விஷயங்களை நீங்க உங்களுடைய புத்தகத்திலிருந்து சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆம், ம், சொல்லிக் கொடுக்கும் விஷயத்திலும் இதை கொஞ்சம் புகுத்தி கொடுத்தீர்களா என்றாலே போதும். வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்கள்ல குழந்தைகள் வந்து வெகு சீக்கிரமாக நடத்திக் கொள்வார்கள். அது நீங்க வந்து ஆஹ், எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அவர்கள் எப்படி அந்த மற்றவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுப்பது என்கின்ற ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கும் தானாக விளங்கிவிடும். அதாவது மதிப்பு, மரியாதை என்கிற விஷயம் மற்றவர்களுக்கு, அது மற்றவர்களுடைய பாதை, நம்முடைய பாதை, எல்லாவற்றிலும் தட் இஸ் we are all that unique beings. அதாவது நீ வேறு, நான் வேறு. அது சரி. நீயும் நானும் சரிசமமா அப்படின்னு பார்க்கும்போது, நீயும் அந்த தனித்தன்மை படைத்தவன், நானும் அந்த தனித்தன்மை படைத்தவன். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை விடுத்துவிட்டு, அந்த கோபம் என்கின்ற ஒரு விஷயத்தை விடுத்துவிட்டு, எல்லாமே நாம் இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்கிறார். சரி, என்ன வேற என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு? அதாவது இந்த சண்டை என்கின்ற ஒரு விஷயத்தில், இந்த வன்முறை என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எப்படி அது ஒரு பிரச்சனையை நாம் முடிவுக்கு கொண்டு வருது. நிறைய நேரம் இது நமக்கு பெரியவர்களா இருந்தாலும் சரி, நிறைய புரியவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கோ. எப்படி ஒரு வாழ்க்கையை பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள். எப்படி நாம் ஒரு அந்த செல்ஃபிஷ்னஸ் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாமல் எப்படி நாம் செயலை நாம் செயல் செயல் செயலாற்ற முடியும் என்கின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள். இது எல்லாமே ரொம்ப 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 ஒரு பேசிக்கான விஷயம். உட்கார்ந்து அமர்ந்து யோசியுங்கள். உங்களுடைய எண்ணங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தையே அந்த ஒரு மிகவும் மேன்மையான விஷயம். அந்த இது சொல்லிக் கொண்டிருக்கும்போது நிறைய அந்த வேர்ல்டு வார் டூர்ல இருந்து அவர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாரு. அமெரிக்கால இருக்கும் விஷயங்களை பற்றி. ஏன்னா இந்த புக் அங்கே இருந்தா அதனால அதை பற்றின ஹிஸ்டரி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் அதை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. ஆஹ் எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதை நீங்கள் வந்து விட்டு வேறு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும், வேல்யூஸ், கான்செப்ட்ஸ் எல்லாமே அதை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள், அதாவது எப்படி கிரியேட்டிவா இருக்கிறது, எப்படி நீங்கள் வந்து உங்களையே ஆஹ் கொண்டாடுவது, எப்படி மற்றவர்கள் மீது மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, மதிப்பு, மரியாதை, இதையெல்லாம் எப்படி நீங்கள் பார்ப்பது, எப்படி நீங்கள் அந்த சந்தோஷத்தை இல்லைன்னா துக்கத்தை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவது, எப்படி அது நீங்களே உங்களை அந்த செல்ஃப் கிரியேஷன் சொல்றோம், அதை நீங்கள் எப்படி கொண்டு வருவது, அந்த டாலரன்ஸ், கீழே விழும்போது உங்களால் எப்படி எழ முடிகிறது, இது எல்லாமே இது எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள் அப்படிங்கிறாரு. அதை இது எல்லாம் செய்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து ஆஹ் உங்களுடைய குழந்தையானது அந்த அவர் சொல்லும் ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, அந்த லிட்டில் ஜான் எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு 6 வயசு ஆகும் பொழுதே
படிக்க கொள்கின்றான், எழுத கற்றுக்கொள்கிறான். ஆனால் அவனுடைய அண்ணனுடனோ, இல்லை தம்பியுடனோ அந்த சண்டையை எப்படி ஒரு சண்டையை வந்து ஒரு சுமூகமான ஒரு முறையில் எப்படி தீர்ப்பது என்கின்ற விஷயம் அவனுக்கு தெரிவதில்லை அப்படிங்கிறாரு. இது தாங்க குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அது இதில் மிக மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கின்றன? பெற்றோர்கள். அவர்களுக்கு தான் மிக மிக ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. அதை கண்டிப்பாக அவர்கள் ஆ ஏற்று ஒரு புதிய ஒரு குழந்தைகள் அந்த சமுதாயத்தையே உருவாக்க வேண்டும். அந்த யூ நீட் டூ கிரியேட் அ சிஸ்டம் வித் வேல்யூஸ். அது நம்மிடம் இருந்தா தானே அந்த குழந்தைங்களுக்கு நம்மலாம் காமிப்போம். அதான் நாம் நிறையவே அதை நமக்கு உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தியானம் என்கின்ற விஷயம் வந்து நிறையவே நமக்கு அந்த எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இதை நாம கண்டிப்பாக செய்வோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இதை போன்ற உலகத்தை பற்றின சில செய்திகளை நாம் பார்ப்போம். உலகமாக இருந்தாலும் சரி, அதை நாம் இந்த தனிப்பட்ட முறையில் நாம் உபயோகப்படுத்தும் பொழுது, நாம தானே அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். உலகத்துல மாற்றத்தை பார்க்க வேண்டும். நம்மிடம் தானே முதல்ல அந்த மாற்றம் வர வேண்டும். ஸோ அதனால நாம அந்த மாற்றத்திற்கு ஒரு அ முதல் ஒரு புள்ளியை வைப்போம்.